ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14 புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 22. கிருதம் மே வீர பக்ஷ்யம் ஸ்யான் நேக்ஷே வான்யத்ர மைதுனாத் விவாசசம் தத்ததேதி பிரதிபேதே மகாமனாம். டிரான்ஸ்லேஷன். ஊர்வசி கூறினாள், என் அன்பிற்குரிய வீரரே, நெய்யால் சமைக்கப்பட்டவை மட்டுமே என் உணவாக இருக்கும். மேலும் என்று ஊர்வசி கூறினாள், நெய்யால் சமைக்கப்பட்ட உணவு மட்டுமே என்னுடைய உணவாக இருக்கும் என்று கூறினாள். பதம் 23. அகோரூபம் அகோபாவோ நரலோக விமோகனம் கோண சேவேத மனுஜோ தேவீம் துவாம் ஸ்வயம் ஆகதாம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். அகோ அற்புதம், ரூபம் அழகு, அகோ அற்புதம், பாவ தோரணைகளும், நரலோக மனித சமூகத்தில் அல்லது மண்ணுலகில், விமோகனம் மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறாய். க யார்தான், ந மாட்ட, சேவேத ஏற்றுக்கொள்ள, மனுஜ மனிதருக்கிடையில், தேவீம் ஒரு தேவதையை, துவாம் உன்னை போன்ற, ஸ்வயம் ஆகதாம் சுய விருப்பத்துடன் வந்துள்ள. டிரான்ஸ்லேஷன். புரூரவஸ் ஊர்வசிக்கு பதிலளித்தார், அழகு மங்கையே, உன்னுடைய அழகு அற்புதம், உன் தோரணைகளும் அற்புதம். உண்மையில் மனித குலத்திற்கே நீ கவர்ச்சி மிக்கவளாக விளங்குகிறாய். எனவே உன் சொந்த விருப்பத்தினால் நீ ஸ்வர்கலோகத்திலிருந்து வந்திருப்பதால் உன்னை போன்ற ஒரு பெயரழகு மிக்க தேவதைக்கு பணிவிடை செய்ய பூமியில் யார்தான் சம்மதிக்க மாட்டார்? பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஸ்வர்கலோக வாழ்வின் தரம், உணவு, நடத்தை மற்றும் பேச்சு ஆகிய அனைத்தும் இந்த மண்ணுலக வாழ்வின் தரம் முதலியவற்றிலிருந்து வேறுபட்டவை என்பது ஊர்வசியின் பேச்சிலிருந்து தெளிவாகிறது. ஸ்வர்கலோக வாசிகள் மாமிசம், முட்டை போன்ற வெறுக்கத்தக்க பொருட்களை உண்பதில்லை. அவர்கள் உண்பவை எல்லாமே சுத்தமான நெய்யால் சமைக்கப்படுகின்றன. மேலும் ஸ்வர்கலோக வாசிகளின் தேக வர்ணமும் தேக அம்சங்களும் மிகவும் அழகுடையவை என்பதுடன் அவர்கள் நல்ல ஒழுக்கத்தையும் நீண்ட ஆயுளையும் பெற்றுள்ளனர். மேலும் சத்வகுணத்தில் உள்ள முதல் தர உணவுகளை மட்டுமே அவர்கள் உண்கின்றனர். இவையே மண்ணுலக வாசிகளுக்கும் ஸ்வர்கலோக வாசிகளுக்கும் உள்ள சில வேறுபாடுகள் ஆகும். பதம் 24. தயாச புருஷ ஸ்ரேஷ்டோ ரமயந்தியா யதா அர்ஹத ரேமே சுர விஹாரேஷு காமம் சைத்ர ரதா ஆதிஷு. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தயா அவளுடன், ச அவர், புருஷ சிரேஷ்ட மனிதர்களிலே மிகச்சிறந்தவர், ரமயந்தியா அனுபவித்து, யதார்த்த இயன்றளவு, ரேமே அனுபவித்தார், சுர விஹாரேஷு ஸ்வர்கலோக பூங்காக்களை ஒத்த இடங்களில், காமம் அவரது விருப்பம் போல, சைத்ர ரத ஆதிஷு சைத்ர ரத முதலான மிகச்சிறந்த பூங்காக்களில். டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார், மனிதர்களிலேயே மிகச்சிறந்தவரான புரூரவஸ் ஊர்வசியுடன் சுதந்திரமாக சுகம் அனுபவித்தார். ஊர்வசியும் தேவர்கள் சுகம் அனுபவிக்கும் சைத்ர ரதம் மற்றும் நந்தனகானம் முதலான பல ஸ்வர்க்கம் போன்ற இடங்களில் அவருடன் சுகமாக இருந்தாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14 புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 22, 23, 24 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.